வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போகிற சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா குரு வக்ர பெயர்ச்சி. குரு வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு வக்ரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதங்கள், அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு பகவான் ஆகப்பட்டவர் வக்ரகதி அடைகிறார். தன்னுடைய நிலையை, இயல்பு நிலையை, வக்ர நிலையை மாற்றிக்கொள்கிறார். அது பார்த்திங்கன்னா காலையில் சுமார், அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் காலை சுமார் 11:46 தன்னுடைய நிலையை வக்ரகதியாக மாற்றிக்கொள்கிறார் குரு பகவான். இப்படி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எத்தனை மாதங்கள் அந்த மாதிரியான ஒரு வக்ர நிலையிலேயே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை, 4ஆம் தேதி மதியம் 2:30 வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார். 2:31 நிவர்த்தி அடைகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார், இயல்பு நிலைக்கு வருகிறார். இப்போ இந்த 9ஆம் தேதி 10வது மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கும்போது, அவர் வக்ரகதிக்கு அடையும் போது மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர். இந்த 4 மாதங்கள் பின்னோக்கி நகர்ந்து அந்த வக்ர நிவர்த்தி அடைகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் பின்னோக்கி செல்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து திரும்ப இயல்பு நிலைக்கு வரக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த மாதிரியான காலகட்டங்கள், இது கிட்டத்தட்ட 4 மாதங்கள் குரு பகவான் இந்த வக்ரகதியிலேயே இருக்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல நீங்க என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு இயல்பு நிலையோடு இருப்பவர்கள். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு கோபம்ன்றது ஒரு மனித வாழ்வுக்கு இயற்கையானது. அந்த கோபம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எதிர்மறையான ஒரு விளைவுகள் நடந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய குணத்தை கோபமாக வெளிக்காட்டுபவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஆனாலும் உழைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் மாதிரி யாருமே உழைக்க மாட்டாங்க. தன்னுடைய தகுதிக்கு மீறி உழைப்பவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அதே மாதிரி அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வருதா இல்லையான்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒருவருக்கு உதவி செய்யணும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்களும் மேஷ ராசி என்பர்கள். அதே சமயத்தில் அந்த வருமானம் வருதா, இதனால நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டோமே, அதற்குண்டான ஒரு வருமானம் வந்துதா, அதையும் எதிர்பார்க்காதவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாசம் மட்டுமே அதிகமாக இருக்குமே ஒழிய, அந்த பாசமே அந்த சில மேஷராசி அன்பர்கள் கூட இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்களுடைய பாசம் அதிகமாக இருக்கும். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட இந்த மாதிரியா ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்கிறாரே, இது தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துடுமா அப்படின்னு இவருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பாசத்தை, அதாவது அளவுக்கு அதிகமாக அளவு கடந்து கொடுப்பவர்கள்னா இந்த மேஷராசி அன்பர்கள். அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதே பாசம் திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுற்றி இருக்கவர்களுடைய ஏமாற்றம் மட்டுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணத்தையும் சேர்த்து, தன்னுடைய வருமானத்தையும் சேர்த்து சுரண்டக்கூடியவர்களாக தான் இவர்களை சுற்றி, மேஷராசி அன்பர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சிறுக சிறுக சேமித்த அந்த மேஷராசி அன்பர்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா யாரோ எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வருமானம் யார்கிட்டயோ இருக்கும். அதுவும் திரும்ப
வராத ஒரு வருமானமாகவே இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசிக்கு அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியும் கூட. இந்த 2 காரகத்தினுடைய அந்த கிரகம் தான் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல கடந்த மே மாதத்துல இருந்து இவர் பெயர்ச்சியாகி இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது குருன்றது பார்த்தீங்கன்னா சுபகிரகம். அந்த சுபகிரகமாகப்பட்டது வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறது. அந்த பாவத்தன்மையை பெறும்போது தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்கிறது. என்னென்ன வேலையெல்லாம் சுபத்தன்மையா கொடுக்குமோ அதுல எல்லாத்துலேயுமே இந்த குரு பகவான் தன்னுடைய பாவத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய மாற்றங்களை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசின்னு சொன்னாலே சந்திரன், அதாவது சந்திரன் உங்களுடைய சந்திரனாகப்பட்டது மேஷ ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையாகப்பட்டது எப்படி இருக்க போகுது. ராசின்னு சொன்னோம்னாலே எல்லாருக்குமே ஒரு இது என்ன வருதுன்னா எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு தவறான கணிப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. ராசின்னு சொல்லும் போது உங்களுடைய மனநிலை இப்படி பக்குவம் அடைந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் பெறும் அப்படின்ற உங்க மனநிலையை மட்டும் சொல்வதுதான் இந்த ராசியினுடைய பலன்கள். இதே இது மேஷ லக்னமா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ லக்னத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்துல வக்ரகதி அடைகிறார். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு தான் இந்த வக்ரகதி மிக அதிகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் மிக பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க போது இந்த மேஷ லக்ன அன்பர்களுக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மன மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. மிக அதிக அளவு ஒரு ஏமாற்றங்களை கொடுக்காத ஒரு நிலைமையாகத்தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. மேஷ ராசியில தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் அதிகமான அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, அடுத்து ஆர்கிடெக்ட் ஒர்க்கு, இந்த சீருடை அணிந்த ஒரு தொழிலெலாம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். வேலை செய்துட்டு இருக்கிறவங்க ஐபிஎஸ் அதிகாரிகளும் அரசாங்க உயர் அதிகாரிகளாகவும் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடுமா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில பேர் தொழில்னால நிறைய படாத கஷ்டங்களை பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, கடன்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு. ஏற்கனவே ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷத்துல ஒரு தொழில் செஞ்சு அதை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருப்பீங்க. வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையா ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட முதலீடு இருக்கு, நம்ம திறமை இருக்கு, எப்படினாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில வந்திருப்பீங்க. பட் ஆனால் அந்த கடந்த 1.5 வருடத்துல உங்களுக்கு அந்த தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். அந்த தொழில் ஏமாற்றமாகப்பட்டது இப்போ கொஞ்சம் சரியாகி உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழில் ரன் ஆகிட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த எண்ணங்கள்ல வரக்கூடிய அந்த முடிவு நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதங்களுக்கு நீங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் எந்த விதமான ஒரு தொழில் முதலீடும் பண்ணுவது அவ்வளவு உகந்ததாக இருக்காது. மேஷ லக்ன அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் முதலீடு போட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் சிறிது நிதானமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சற்று ஃபர்ஸ்ட் அதாவது முதல் 4 மாதங்கள் ஏமாறக்கூடிய ஒரு நிலையிலையும் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ லக்ன அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷ ராசி
ராசியில 3 அன்பர்கள் இருக்கிறீங்க. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள், பரணி நட்சத்திர அன்பர்கள், கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைந்த ஏமாற்றங்களோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணங்கள், அதாவது உங்களுடைய வருமானங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம், தேவையில்லாத விரய செலவுகளுக்கு உண்டான ஒரு காரண கிரகமாக இருக்க போது இந்த குரு வக்ர நிலை. அதே சமயத்துல மருத்துவ செலவுகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சொத்துக்களுக்காக சில முதலீடுகள்னா நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஒரு சிட்டு போட்டு வச்சிருப்பீங்க, அடுத்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்ல போட்ட முதலீடை எடுத்து நாங்க இந்த 4 மாதத்துல ஒரு வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குரு வக்ரம் ஆயிட்டாருனாலே பல்வேறு விதமான இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காரண நேரமாக இருக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுயமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கும், நீங்க பட்ட அவமான அசிங்கங்களில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும், குரு சாதாரண இயல்பு நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருப்பாங்க. அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருப்பாங்க. எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாம எப்போதுமே தெய்வ நம்பிக்கை தான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த வக்ரகதி அடையும் போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம். நான் உழைச்சு சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், யார் என்ன கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை வெளிவரக்கூடிய நேரம். உங்களுடைய மனப்பக்குவம் ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறோம், விசா ஒன்றும் சாங்ஷன் ஆகல, அடுத்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த 4 மாதத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விசா கிடைப்பதற்கும், ஏன்னா அவர் குரு பகவான் மிருகஷீரிட நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் இங்க இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கூட ஈஸியா இந்த 4 மாதத்துல நடந்துரும். பெர்மனன்ட் ரெசிடென்ட் எடுக்கிறவங்களுக்கும் அதற்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் அங்க நிறைய வருமான வளர்ச்சி, குரு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னாலே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமான ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. வருமான வளர்ச்சி, பதவி உயர்வு, தேவையான இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு வக்ரநிலை மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த நிலையில இருக்கிறாரு, வக்ர நிலையிலேயே இருக்கிறாருன்னா இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அதே கிரகங்கள் அதே நிலவரத்துக்கு வரும்போது, அதே கோச்சார நிலவரத்துக்கு வரும்போது தான் மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ரிஷப ராசியிலேயே இருந்து குரு வக்ரமா இருக்கிறாருன்னா இன்னும் பல மடங்கு ரெட்டிப்பு வருமானங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். நீங்க அங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கும், உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.